உங்கள் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ரோட்டில் பட்டாசு படாமல் ரோட்டில் இருந்த பட்டாசு இழுத்துட்டு வந்து தேவேந்திரில் இருக்கக்கூடிய பகுதியில் சுற்றி தேவையில்லாமல் அராஜகம் பண்ணாங்க அப்படின்றக்கான ஆதாரத்தை இந்த சேனல் மூலியமாக நாங்கள் போட்டுட்டோம். சரிங்களா? நீங்கள் எங்கள் இளைஞர்கள் வெடியை பிடிச்சி எங்கள் மக்கள் மீது தூக்கி போட்டாருங்களா, அது ஒரு ஃபுட்டேஜை காட்டுங்க. நானே நாக்க பிடிங்கிற மாதிரி அந்த இளைஞரை கேட்குறேன். நானே அந்த இளைஞரை செருப்பை கட்டி அடிக்கிறேன். சரியா? ஏன் இளைஞரை நான் அடித்தா வாங்கி சரியா? நான் அவங்களை அடிக்கிறேன். ஏன்டா தேவையில்லாமல் ஒரு சீரு கொண்டு போகும்போது வேட்டை பிடிச்சி நீங்கள் போட்டீங்க அப்படின்னு நான் அடிக்கிறேன் அவங்க செருப்பை கழட்டி. இல்லைன்னா என்ன நீங்கள் பண்ணுவீங்க? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள்லாம் நாங்கள் கடந்து சேனலில் பதிவு செய்ய போயிட்டு இருக்கோம். இந்த அக்டோபர் 30 சரியா சொல்லலாம், அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு பிரச்சனை. உங்கள் சமூக குறும்பூஜைக்கு போனவங்க தேவையில்லாமல் அசிங்கமாக வார்த்தையை பேசி அந்த குடிப்பழத்தில் சத்தம் போட்டது. என்ன போலீஸ்காரங்க வந்து தடுத்து 2 பக்கட்டும் போங்கப்பா தேவையில்லாம ஏப்பா இங்கே இது சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, இங்கே சிவகங்கை பக்கத்தில் மரமங்கத்தில் ஒரு பிரச்சனை. என்ன இன்னும் நிறைய இடத்துல எல்லா ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்பிச்சு விட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க தம்பி, இதை போடுங்கன்னாங்க. விடுங்க, யாராவது மது போதில் இன்னைக்கு ஒரு நாள் இப்படி தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீ கடந்து போங்க அப்போ நாங்கள் சொன்னோம். ஊதி நாங்கள் பெருசாக்க நாங்கள் நினைக்கல. நாங்கள் இந்த மாதிரி வந்து எங்கள் சேனலை வளர்க்கணும், எங்களை வளர்த்துக்கணும் நினைச்சா இந்த மாதிரி நாங்கள் தேடி நிறையா விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருசு விட்டு நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். நான் ஒட்டுமொத்த பேரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களாம் பாவம் எத்தனையோ பேர். இப்போ நான் சொல்கிறேனே, இதே முக்குளத்தூர் சமூகத்தில் இத்தனை காணொலி பதிவு செஞ்சிருக்கேன். ஒரு ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அவதூறாவோ தேவையற்ற பேச்சுகளோ இது வரைக்கும் பேசினது கிடையாது. ஏன்னா என்னோட கருத்துல அவங்க உள்வாங்குறாங்க. இந்த தம்பி பேசுறது சரியா இருக்குன்ற அவங்க உள்வாங்குறாங்க. உங்க இயக்கத்தில் உள்ளவனுக்கு என்ன எனக்கு பிடிக்காம இருக்கலாம் சரியா, ஆனால் உங்க இயக்கம் தாண்டி இன்னைக்கு அந்த சமூகத்தில் எத்தனையோ தலைமைகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு. முக்குளத்தூர் அமைப்பில் எத்தனையோ பேர் இருக்கு. எல்லா அண்ணன்மார்களும் பாக்குறாங்க. எல்லா இயக்கங்களும் இருக்கக்கூடிய அண்ணன்மார்களும் காணொலி பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னோட கருத்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைபிள் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆள் கொடுத்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் தினேஷ் மலர். இந்த காணொலி எதற்காக அப்படின்னா, தென்காசி மாவட்டம் கடப்போத்தி கிராமத்தில் நடந்த நிகழ்வை காலையில் ஒரு ஆடியோ வந்து வெளியிட்டிருந்தோம். உறவுகள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க. அதே சமயம் கண்டிப்பாக மறவர் சமூகத்தை சார்ந்த மக்களும் வந்து பார்த்துருப்பீங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும் யார் வந்து ஃப்ராடுத்தனம் பண்ணி சேனல்களில் செய்தியை பரப்புறா, யார் உண்மைத்தன்மையாக பரப்புறா அப்படின்றது மக்கள் பார்வைக்கு நாங்கள் வந்து விட்டுட்டோம். இப்போ இதையும் சில விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்தணுங்கிறக்காண்டி தான் இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறோம். அதாவது இந்த தம்பி எல்லா விஷயமே அந்த ஆடியோவில் வந்து சொல்லியிருப்பாப்புல. எனக்கு சில ஆடியோக்கெல்லாம் வீடியோலாம் அனுப்பிச்சுறோம் சொன்னாப்புல, அதையும் பார்த்தோம். அதே போல் அண்ணன் இசைக்கிராஜா அவர்கள் வந்து பேசின காணொலியோட லிங்கையும் நம்ம வந்து அனுப்பிச்சிருந்தாங்களோ அவங்க அவரோட சேனலில் வந்து பதிவு செஞ்சுருந்தாங்க. அண்ணன் இசைக்கிராஜாவோட காணொலியை பார்க்கும்போது நகைச்சுவையாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பொய் வந்து ஓரளவு சொல்லலாம், ஆனால் இந்த அளவுக்கு பொய் சொல்லுவார் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தன்னோட இயக்கத்தை வளர்த்து கொள்வதற்காண்டி, தன்னை வளர்த்து கொள்வதற்காண்டி, ஆனால் இப்படியெல்லாம் மக்களை வந்து உணர்வுகளை தூண்டணுமா அப்படின்றத எங்களோட கேள்வியாக இருக்குது. அதே போல் தம்பி ஆறுமுகம் கூட அந்த ஊருக்கு நேரடியாக களத்தில் போய் இறங்கி, ஐயா அந்த ஊரில் ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னாங்க, என்ன நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த விசேஷம் யார் வச்சுருந்தாங்களோ அந்த விசேஷ வீட்டுக்காரவங்களை வந்து வச்சு வீடியோ எடுத்து தம்பி ஆறுமுகம் வந்து அவரோட சேனலில் வந்து போட்டிருந்தாப்புல. அந்த காணொலியை அனுப்பிச்சாங்க. இப்போ தான் அந்த காணொலி வந்து நம்ம பார்த்தோம். இப்போ இதில் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, இது குறிப்பாக ஒட்டுமொத்த மறவர்களுக்கோ இல்லை முக்குளத்தோர்களுக்கோ கிடையாது இந்த பதிவு. குறிப்பாக இந்த இரு சமூகங்களுக்குடைய சின்ன சின்ன பிரச்சனைகளை ஊதி பெருசாக்கக்கூடிய அண்ணன் இசைக்கிராஜா அவர்களுக்கும் தம்பி ஆறுமுகத்தர் அவங்களுக்கு தான் இந்த காணொலி வந்து நான் வந்து சமர்ப்பிக்கிறேன். வேறு யாருக்குமே அது கிடையாது. பத்தாக்கு அந்த ஊரை சார்ந்த மறவர் சமூகத்தை சார்ந்த அந்த மக்களுக்கு நான் இந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன். அதாவது என்னென்ன குற்றச்சாட்டுலாம் வைக்கிறாங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தாய்மாமன் சீர் கொண்டு போகும்போது பட்டாசை வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து அவங்க மேலே போட்டதாக வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாருன்னா அன்னைக்கு இசைக்கிராஜா, அங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளில் வந்து போகிற வரும்போதெல்லாம் வந்து கிண்டல் கேலி செய்கிறாங்க, ஆபாசமான வார்த்தையெல்லாம் பேசுகிறாங்க, என்ன நக்கல் கிண்டல் செய்கிறாங்க, நாங்கள் இதை பற்றி கேட்க போனோம்னா பிசிஆர் ஆக்ட் போட்டுருவோம்னு மிரட்டுறாங்க அப்படின்னு காவல்துறையே சொன்னதாக வந்து போய் சொல்லிகிட்டு இருக்காரு அண்ணன். ஏன்னா உங்கள் பொண்ணுகளை வந்து கிண்டல் கேலி பண்ணால் நீங்கள் என்ன சும்மாவாக இருப்பீங்க, நீங்கள் யார் என்னன்னு எங்களுக்கு தெரியாமல் இருக்கா? அதே போல் இந்த காணொலியை முதல்ல வந்து மக்கள் வந்து பாருங்கள். இதிலே உங்களுக்கு சில விஷயங்கள் வந்து தெரியும்.
இப்போ வந்து இந்த காணொலியை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் வந்து வெடியை போட்டு அந்த சமூக மக்கள் மீது வந்து தூக்கி போட்டாங்களாம். இப்போ யார் வெடியை போடுறா, யார் மேலே வெடியை போடுறான்றதை நீங்களே மக்கள் வந்து பாருங்கள். அப்போ இசக்கி ராஜா வந்து எது உண்மை எது பொய்ன்றதே தெரில. ஏதாவது ஒரு பிட்டு வீடியோ அனுப்பிச்சி விட்டா அந்த சின்ன வீடியோவை பார்த்து விட்டது ஏதாவது வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறது. இதான் வேலையா? வேறு வேலை இல்லையா? இப்போ யார் இந்த அட்டுழியம் பண்ணுறது? இப்போ யார் மது போதையிலையும் கஞ்சா போதையிலையும் அட்டுழியம் பண்ணிகிட்டு இருக்கிறது? எங்கே இளைஞர் அதை வந்து பண்ணுறாங்க? இதே வந்து உங்கள் பகுதியில் இந்த இருக்கக்கூடிய இளைஞர் இந்த பகுதியில் இருக்க வேட்டை கொண்டதை அந்த பகுதியில் போட்டால் எப்படி கடந்து போயிருவீங்களா? நீங்கள் எதுவும் கேள்வி கேட்க மாட்டீங்களா? இதை கேட்க வர இளைஞர்களை எந்த அளவுக்கு மிரட்டி திட்டான்னு பாரு. வேட்டை அங்கே போட்டதும் இல்லாமல் கொண்டாந்து இந்த பகுதி மக்கள் நிற்கிறக்கூடிய வேட்டை போட்டதும் இல்லாமல் இப்போ அங்கே இருக்க ஆள்லாம் வந்து இந்த இம்புட்டு பேர் சேர்ந்துக்கிட்டு இங்கே உள்ள ஒரு 10 இளைஞர்கள் அடிக்க வரதும் அசிங்கமாக பேசுகிறதும் இந்த வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்க. அப்போ இதுலேருந்து யார் மேலே தவறு இருக்குது? இசக்கி ராஜா அதற்கு பதில் சொல்ல முடியுமா? இப்போ யார் இங்கே வந்து பண்ணுறது? இந்த பெரியவெல்லாம் அசிங்கமாக பேசினார். அதெல்லாம் நான் அதில் போட விரும்பலை. சரிங்களா? அந்த ஆடியோ கூட இது பண்ணிட்டேன். இந்த பச்சை சட்டை போட்டவர் தான் அசிங்கமாக தொடர்ந்து பேசிகிட்டு இருந்தது. இதாக பரவாயில்ல. இது இங்கே என்ன நிகழ்வு நடக்குது அப்படின்றத வந்து ஒரு இளைஞர் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த இளைஞர் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கேமரா வந்து என்னடா வீடியோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி அந்த செல்லை பிடிங்கி உடைக்குதுன்னு மட்டும் பாருங்கள். செல்லு வந்து பிடிங்கி அது போச்சு, அது டிஸ்பிளே போச்சுன்னா இதுக்கப்புறம் எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. இப்போ இந்த காணொலி வந்து பார்த்துருப்பீங்க. இங்கே கஞ்சா குடிச்சிட்டு அராஜகம் செய்த யார் அப்படின்றது மக்களுக்கு தெரியும். சரிங்களா? இது அந்த நிகழ்வு நடந்துக்கிட்ட மிஞ்சி போன ஒரு 10 பேர் தான். சரிங்களா? இதில் என்ன உண்மைத்தன்மை அப்படின்னா, அந்த தம்பிக்கிட்ட அந்த ஊருக்காரங்கிட்ட ஒரு சில பேர்கிட்ட கேட்டோம். அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, அந்த சம்மந்தப்பட்ட ஊருக்காரங்க என்ன சொன்னால், தம்பி இந்த ஆடியோ வெளியில் வேணாமியா, இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் உள்வாங்கிக்கங்க அப்படின்னு வந்து சில விஷயங்கள் சொன்னாங்க. என்ன நடந்தது அப்படின்னு ஒரு பெரியவர் வந்து சொல்கிறாரு. அதாவது என்ன அப்படின்னா, ஐயா இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் விசேஷம் நடந்த உண்மை தான். அவங்க ரோட்டில் வெடி போட்டுக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதெல்லாம் வந்து நாங்கள் கடந்து போனோம். இங்கிட்ட மாடு இருந்துச்சு, மாடு வெடிக்கவும் நாங்களும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் இந்த அணுகுண்டு போட்டவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்கே ரோட்டில் ஓடாமல் போதையில் கையில் பிடிச்சி தூக்கி எரிஞ்சாங்க. இது நம்ம பகுதியில், அதுவும் மாடு கட்டி இந்த பகுதியில் இந்த ரோட்டுக்கு இங்கிட்ட வந்து வெடிக்கவும் மாடு வந்து மிரண்டது. அதனால் தம்பி இங்கிட்டு போடாதீங்க அப்படின்னு நாங்கள் சத்தம் போடுறதுக்கு நீங்கள் என்னடா கேட்குறது அப்படின்னு சொல்லி சமூகத்து பேரை சொல்லி அசிங்கமாக திட்டுன மட்டும் இல்லாமல் 10 நீங்கள் அந்த காணொலி பார்த்தா தெரியும். ஆடியோ வந்து கிடைக்காது. ஆனால் ஒருத்தர் அங்கே பேசுகிற நல்லாவே தெரியும். அசிங்கமாக பேசிகிட்டு இருப்பாப்புல. அதுக்கப்புறம் ஒருத்தர் வெடியை தம்பி பற்ற வைக்கிறாப்புல. ரோட்டில் வெடிச்சிட்டு இருந்த வெடியை திட்டமிட்டு ரோடு இந்த தேவேந்திர மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அங்கிட்டு கொண்டாந்து அந்த சரவெடி எடுத்து சுற்றுறாப்புல அந்த இளைஞர். அப்போ இங்கே மது போதையில் கஞ்சா போதையில் வந்து அராஜகம் செய்தது யார்? தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களா இல்லை உங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களா அப்படின்றது வந்து அண்ணன் இசக்கி ராஜா வந்து கண்டிப்பாக அடுத்த காணொலி பதிவு செய்யுங்களா என்னன்றதை நாங்கள் பார்க்குறோம். சரிங்களா? இது வந்து தெரியும். இதுக்கு என்ன நீங்கள் சொல்ல போகிறீங்க அப்படின்னா தம்பியோட கேள்வி. சரியா? இப்போ தப்பு பண்ண யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சு வச்சு நாங்கள் என்ன சொன்னோம்னா, உங்கள் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் ரோட்டில் பட்டாசு படாமல் ரோட்டில் இருந்த பட்டாசு இழுத்துட்டு வந்து தேவேந்திரில் இருக்கக்கூடிய பகுதியில் சுற்றி தேவையில்லாமல் அராஜகம் பண்ணாங்க அப்படின்றக்கான ஆதாரத்தை இந்த சேனல் மூலியமாக நாங்கள் போட்டுட்டோம். சரிங்களா? நீங்கள் எங்கள் இளைஞர்கள் வெடியை பிடிச்சி எங்கள் மக்கள் மீது தூக்கி போட்டான்னு சொன்னீங்களா, அது ஒரு ஃபுட்டேஜை காட்டுங்க. நானே நாக்க பிடிங்கிற மாதிரி அந்த இளைஞரை கேட்குறேன். நானே அந்த இளைஞரை செருப்பை கட்டி அடிக்கிறேன். சரியா? ஏன் இளைஞரை நான் அடித்தா வாங்கிக்குவாங்க. சரியா? நான் அவங்களை அடிக்கிறேன். ஏன்டா தேவையில்லாமல் ஒரு சீரு கொண்டு போகும்போது வேட்டை பிடிச்சி நீங்கள் போட்டிங்க அப்படின்னு நான் அடிக்கிறேன் அவங்களை செருப்பை கழட்டி. இல்லைன்னா என்ன நீங்கள் பண்ணுவீங்க? இப்போ உங்கள் சமூக இளைஞர் வந்து அந்த தவறு செஞ்சுருக்காங்க, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு தான் என்னோட கேள்வி. தம்பியோட கேள்வி அதுதான். சரிங்களா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, அதில் சொன்ன கதைகள்லாம் ஒரு வித்தியாசம் நம்ம எடுத்துக்கலாம். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் முக்களத்தூர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் வந்து பாதிப்படைஞ்சிட்டே வராங்க. என்ன பாதிப்புகள் வந்து உள்ளாகிறாங்களாம். எங்கே பார்த்தாலும் சரி, எங்கள் ஊடகங்களே நிறையா காணொலி போட்டிருக்கோம். உங்கள் சமூக இளைஞர்னால யாரெல்லாம் பாதிக்கப்படுறா, தொடர்ந்து எத்தனை இடத்துல படுறோம். ரீசெண்டாக இப்போ திருநெல்வேலியில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்டா வண்டியில் அவ்வளோ வேகமாக வர்றீங்க அப்படின்னு ஒரு 4 பேர் வந்து தண்ணியை போட்டு அவனை போய் கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. வீடெல்லாம் அடித்து சூறையாடி. இது யார்? என் சமூகத்தை சேர்ந்தவன் நான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எங்கேயாவது என் சமூகத்தை சேர்ந்தவன் ஒருத்தன் ஒன்றால் காட்ட முடியுமா? கிடையாது. இந்த அட்டுழியம் பண்ணுறாலும் ஓ சமூகத்தில் ஒரு சிலர் தான் பண்ண முடியும். நான் ஒட்டுமொத்த பேரையும் நான் குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களாம் பாவம் எத்தனை பேர். இப்போ நான் சொல்கிறேனே, இதே முக்களத்தூர் சமூகத்தில் இத்தனை காணொலி பதிவு செஞ்சுருக்கேன். ஒரு ஆள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட அவதூறாவோ தேவையற்ற பேச்சுகளோ இது வரைக்கும் பேசின கிடையாது. ஏன்னா என்னோட கருத்தில் அவங்க உள்வாங்குறாங்க. இந்த தம்பி பேசுறது சரியா இருக்குன்ற அதை உள்வாங்குறாங்க. உங்கள் இயக்கத்தில் உள்ளவனுக்கு என்னமே என்ன பிடிக்காம இருக்கலாம். சரியா? ஆனால் உங்கள் இயக்கம் தாண்டி இன்னைக்கு அந்த சமூகத்தில் எத்தனையோ தலைமைகள் இருக்கு, இயக்கங்கள் இருக்கு.
முக்குளத்தோர் அமைப்பில் எத்தனையோ பேர் இருக்கு. எல்லா அண்ணன்மார்களும் பார்க்குறாங்க, எல்லா இயக்கங்கள் வச்சிருக்கக்கூடிய அண்ணன்மார்களும் காணொலி பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்ன அந்த தம்பி சரியாக தான் பேசுகிறான்றதை அதை கடந்து போகிறாங்க. என்ன தொடர்ந்து சின்ன சின்ன விஷயத்தில் ஊதி ஊதி பெருசாக்கிக்கிட்டு பண்ணதும் ஓ இளைஞர். இதை நான் இசைக்கிராஜான்ட்ட ஒன்று கேட்குறேன். இதே மாதிரி எங்கள் பகுதியில் ஒரு நிகழ்வு வைக்கும்போது உங்கள் மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வெடியை போட்டிருந்தா நீங்கள் சும்மா இருந்திருப்பீங்களா? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். ஆனால் இன்னும் இது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடிய எண்ணற்ற பேர் இருக்க தான் செய்கிறாங்க. என்ன அது பேசுறதுக்கெல்லாம் வேலை கிடையாது. எடுத்தோடனே அவனுக்கு அறுவலை எடுத்து வெட்டுற அதெல்லாம் கேஸு தானே பார்த்துக்கொண்ட போகிற அளவுக்குலாம் எத்தனை பேர் இருக்கிறாங்க. என்ன அப்போ தவறெல்லாம் உங்கள் இளைஞர் மீது வச்சுக்கிட்டு எங்கள் தேவேந்திர உள்ள வேளா சமூக இளைஞர் மீது வந்து பழி சுமத்துவீங்க. அப்படி தானே? காவல்துறை இதில் நடவடிக்கை எடுக்கணும். காவல்துறை வந்து ஒருதலை பட்சமாக நடக்கணும்னு சொன்னியவாரு. உண்மையிலேயே அதை நினச்சா எனக்கு சிரிப்பு தானே வந்துச்சு. ஏன் தெரியுமா? இந்த தேவர்குளத்தில் பிரச்சனை நடந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஏப்பா 24 மணி நேரம் சரக்கை வைக்கிறீங்க, அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க கேட்டதுக்கு இவர் பொய் கேஸாக போகிறாரு, சாதியை சொல்லி திட்டுறாரு வைக்கிறாருன்னு அவரையே டிரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிங்க. அந்த பகுதி திருநெல்வேலி, தென்காசி, கடைநல்லூர் அந்த பகுதியை எடுத்துக்கிட்டாலே முழுக்க முழுக்க காவல்துறை எஸ்பி, டிஎஸ்பி, சாதாரண கான்ஸ்டபிள் மோக்கணும் உங்களுக்கு தான் அதிகம். அது நாங்கள் எல்லாமே வந்து ஆய்வு பண்ணிட்டோம். என்ன முழிச்சோம்னா உங்களுக்கு ஃபேவரானாலாம் கொண்டாந்து போட்டிருக்கீங்க. இங்கே கடைசியில் காவல்துறையால் வந்து எங்களுக்கு இது இல்லை, நீங்கள் வந்து பட்டியலின மக்களுக்கு ஆதரவாக இருக்கீங்களா? எந்த இடத்துல வந்து உங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர் வந்து இங்கே தாக்கப்பட்டாரு, இங்கே வெட்டப்பட்டாரு, இங்கே குத்தப்பட்டாரு அப்படின்னு இது பண்ணிட்டு இருக்காங்க. எந்த நியூஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை அப்படி சப்போஸ் எங்கள் சமூகத்தை சார்ந்த இளைஞர் யாராவது தாக்கினா எங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் கண்டிக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் செய்யக்கூடிய தவிர உங்கள் சமூகத்தில் மற்றவங்க கண்டிக்கிறாங்களோ நான் கண்டிப்பேன். ஏன் அப்படி பண்ணுறீங்கன்னு நான் கண்டிக்கிறேன். எனக்கு அனுப்புங்கிறேன். பல காணொலியில் நான் சொல்லியிருக்கேன். எனக்கு அனுப்புங்க. என் சமூக இளைஞர் யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணால் எனக்கு அனுப்புங்க. இப்போ நீங்கள் வந்து அவன் பண்ண தப்பு கஞ்சா போதையில், யார் எங்கள் இளைஞர்கள் வந்து கஞ்சா போதையில் வந்து உங்கள் இளைஞர் மீது வெடியை போட்டாங்க, அக்கப்பூர்வம்னாங்க. இப்போ அங்கே யார் கஞ்சா போதையில் வந்து வெடியை கொண்டு வந்து இந்த பகுதி மக்கள் இருக்கக்கூடிய பகுதியில் வந்து போட்டது? எங்கள் இளைஞர்களா உங்கள் இளைஞர்களா? இதற்கு அண்ணன் பதில் சொல்ல முடியுமா? பார்த்தாக்க இன்னொன்று சொன்னார். அதாவது ஏற்கனவே கொடியை வந்து கிழிச்சிட்டு போயிட்டாங்களாம், அந்த தோரணை போட்டு வச்சது. மனசாட்சியோட்டு எங்கேயாவது பேசணும் சரியா? இந்த அட்டுழியம்லாம் வந்து எங்கள் இளைஞர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறையா விஷயங்கள்லாம் நாங்கள் கடந்து சேனலில் பதிவு செய்யாமல் போயிட்டுருக்கோம். இந்த அக்டோபர் 30 சரியா சொல்லலாம், அருப்புக்கோட்டை பக்கத்தில் ஒரு பிரச்சனை. உங்கள் சமூக இளைஞர் குருபூஜைக்கு போனவங்க தேவையில்லாமல் அசிங்கமாக வார்த்தையை பேசி அந்த குடிம்பகத்தில் சத்தம் போட்டது. என்ன போலீஸ்காரங்க வந்து தடுத்து 2 பக்கட்டும் போங்கப்பா தேவையில்லாம ஏப்பா இங்கே இது சத்தம் போட்டு அனுப்பிச்சு விட்டது. விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு பிரச்சனை, இங்கே சிவகங்கை பக்கத்தில் மரமங்கத்தில் ஒரு பிரச்சனை. என்ன இன்னும் நிறைய இடத்துல எல்லா ஃபுட்டேஜ் எனக்கு அனுப்பிச்சு விட்டு இப்படியெல்லாம் பண்ணுறாங்க தம்பி, இதை போடுங்கன்னாங்க. விடுங்க, யாராவது மது போதையில் எனக்கு ஒரு நாள் இப்படி தான் பண்ணுவாங்க, அதெல்லாம் நீங்கள் கடந்து போங்க அப்போ நாங்கள் சொன்னோம். ஊதி நாங்கள் பெருசாக்கம் நாங்கள் நினைக்கல. நாங்கள் இந்த மாதிரி வந்து எங்கள் சேனலை வளர்க்கணும், எங்களை வளர்த்துக்கணும் நினச்சா இது மாதிரி நாங்கள் தேடி தந்துடுவோம். நிறையா விஷயங்களை சின்ன சின்ன விஷயங்களை வந்து பெருசு விடாமல் கடந்து போயிட்டு இருக்கிறோம். ஒரு விழா நிகழ்வு இருந்துச்சுன்னா நீ ரோட்டில் போடு, ஏன் உன் வீட்டுக்கு வச்சு போடு. இல்லைனா அடுத்த ஆள் வந்து இதே வந்து சரி இப்போ நீங்கள் சொல்கிறீங்க நாங்கள் வேட்டு வந்து ரோட்டில் தான் போட்டோம் அப்படின்னு. சரி நாளைக்கே தேவேந்திரன் அந்த இடத்துல ஒரு நிகழ்வு வைக்கிறான், இதே உங்கள் பகுதியில் இருக்க வந்து அந்த ரோட்டில் தான் வெடியே போடுறான். அந்த ஆர்ச்சி போட்டிருந்தீங்களா அந்த ரோடு அங்கே வச்சு வெடியே போடுறான். நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா? ஏற்றுக்கிறீங்கன்னா சொல்லுங்கள். ஏற்றுக்கிற முடியாதுல்ல. ஏன்டா ஓடா இங்கே இருக்கு, நீ எங்கடா இங்கே வந்து வேட்டை போடுறா ஓடுறா அப்படின்னு சத்தம் போடுவியல்ல, அடிக்க வருவியல்ல. அப்போ அவங்க பகுதிக்குள்ளே தான் இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கணும். இப்போ நான் இருக்கிறேன், நான் ஒரு இடத்துக்கு போகிற இடத்துல வேறு சமூகம் இருக்குது, இந்த விஷயம் அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் தான் கடந்து போனேன் செய்யாமல். நான் வீம்புக்கு அந்த விஷயத்தை பண்ணக்கூடாது. அப்போ அந்த விஷயத்தில் வேட்டை போட்டு வீம்புக்கு பிரச்சனை பண்ணது யார்? எங்கள் சமூக இளைஞர்களா உங்கள் சமூக இளைஞர்களா? இதில் காவல்துறையை வேறு சொல்லிக்கிறீங்க. காவல்துறை வந்து சரியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேங்குது. அப்புறம் இன்னொன்று சொன்னீங்களே, அது என்னது கொஞ்சம் கூட வாய் கூசாமல் ஒன்று சொன்னீங்க. அது என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளை வந்து கேலி பண்ணுறாங்க, கிண்டல் பண்ணுறாங்க. இதை வந்து கேட்க போனால் பிசிஆர் கேஸில் போட்டுருங்க அவங்க மிரட்டுறாங்க அப்படின்னு. கொஞ்சம் கூட உங்களுக்கெல்லாம் கூச்சமே இல்லை. உங்களோட இயக்கத்தை வளர்க்குறதுக்கு இதெல்லாம் ஒரு பேச்சான்னு கேட்குறேன். இருக்கக்கூடியது உங்கள் பகுதி, உங்கள் இடத்துல உட்காந்துக்கிட்டு எங்கள் தேவேந்திரன் வந்து அங்கே உட்காந்துட்டு வந்து உங்கள் பெண்களை வந்து கிண்டல் செய்கிறாங்க, கேலி செய்கிறாங்க. சும்மா அந்த நான் மறுபடியும் அந்த ஊர் பேரை சொல்லி நான் இழுக்க விரும்பல. அங்கே சொல்லிவிட்டு அந்த பிராடுத்தனம் பேசி கொன்ற வேலையை விட்டுருங்க சரிங்களா? உடனே அந்த ஊருக்குள்ளே போய் தம்பி ஆறுமுகம் போய் அந்த பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்து அந்த கல்யாண நிகழ்வு வச்சுருந்தாலே அந்த குடும்பத்தை மட்டும் அந்த 5-6 பேரை வச்சு தம்பி வீடியோ எடுத்து போட்டு விட்றாப்புல. அன்றைக்கி நாங்கள் தான் நிகழ்வு வச்சுருந்தோம், இந்த மாதிரி தொடர்ந்து இங்கே வந்து நிகழ்வு நடக்குதுங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு. இதே வந்து எஃப்ஐஆர் கொடுத்தா எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. எங்கள் மக்கள் நீங்கள் பண்ணக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆள் செய்யக்கூடிய தவிர பல முறை அந்த ஸ்டேஷனில் கொண்டே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், காவல்துறை நடவடிக்கை எடுக்கலைன்ற
குற்றச்சாட்டு எங்கள்கிட்ட சொல்கிறாங்க. முழுக்க முழுக்க அவங்களுக்கு சாதமாக தான் இந்த காவல்துறை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் எஸ்பிசிஐடி ஒருத்தர் இருக்காராம்ல, சாதி மீது ரொம்ப பற்று கொண்டவராம்ல எஸ்பிசிஐடிங்கிறவர், அதையும் சொன்னாங்க. என்ன அப்போ இங்கே யார் தவறு செய்கிறது? இப்போ பிஎம்டி மீடியாவில் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல, எந்த இடத்துலையாவது இங்கே இளைஞர்கள் வந்து பட்டாசு அங்கே தூக்கி போட்டான்னு ஏதாவது காட்ட முடிஞ்சா? 2 பேரும் வாய்த்தாரால் பேசியிருந்தா அதை எடுத்து போட்டுக்கிட்டு பட்டாசை போட்டேன். இப்போ நான் வீடியோ போட்டிருக்கேன். இளைஞர்கள் வந்து பட்டாசை கொண்டு வந்து இப்போ இங்கே சும்மா இளைஞர் மீது சுற்றிருக்காங்க அப்படின்னு. திடீர்னு வேட்டை சுத்தம் போய் கண்ணு காற்றுல பட்டுறது, கண் பார்வை போயிடுது. என்ன பண்ணிடுவேன்? அவன் கண்ணு வச்சுனா கண்ணை நீங்கள் கொடுக்க போறியா? முடியாதுல்ல. என்ன அன்னைக்கு ஒரு கல்யாணிகள் நடக்கிற ஒரு கூத்து, போதைக்கு அந்த இளைஞர் தான் கிடைச்சாங்களான் தான் என்னோட கேள்வி. இளைஞர் மது போதையிலையும் கஞ்சா போதையிலும் இருந்து விட்டு ஏன் சமூக இளைஞரை வந்து கஞ்சா போதையில் இருந்தால் மது போதையில் இருந்தான்னு சொல்கிற பற்றியா? கொஞ்சம் கூட இதெல்லாம் இல்லை, மனசாட்சியே இல்லை. உங்கள் இயக்கத்தை வளர்க்குறதுக்கு இதான் வழியா? இதை முக்குளத்தோர் இருக்கக்கூடிய இயக்கங்கள் வந்து கண்டிங்க. இதுலேருந்து வெளிநாட்டிலேருந்து ஒரு சில பேர்லாம் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சுக்கிட்டு இமானுவேல் சார் பற்றி பேசினாங்க. நான் 2 கேள்வி தான் கேட்டேன். அதுக்கப்புறம் அவங்ககிட்ட வந்து ரிப்ளைவே வரல. உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்ல நான் தயார். என்கிட்ட 2 கேள்வி தான் இருக்குது. இதுக்கு மட்டும் நீங்கள் பதில் சொல்லுங்கள். நீங்கள் கேட்குற ஒரு கேள்விக்கு ஒரு பதில் வச்சுக்குவோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டாங்க. என்ன அதனால் வந்துக்கிட்டு சும்மா சிக்கலை வந்து இவர் இருக்கிறாரு அவர் இருக்கிறாரு. எப்படி அந்த அண்ணன் இசக்கிராஜா அண்ணன் வந்து இப்படி அந்த ஒரு குறிப்பிட்ட ஆளை வந்து இத்தனை பேர் தூக்கி பிடிக்கணும்னு எனக்கு தெரில. முத்தார்கிட்ட போய் இன்டர்வியூ போனாப்லையா? எதுக்காக அவர் தெளிவாக பதில் சொன்னாப்லையா? இன்னைக்கு மேடைக்கு தேவர் சாதிதேன்னு முழக்கமிட்டார்ல. முத்தார்கிட்ட போய் தேவர் சாதிதேன்னு ஏன் சொல்லலை? தேவர் பட்டம் ஏன் இங்கே போய் அண்ணன் பேசினார்? கரியாளன் சொல்லும் போதும் நாராயணன் சொல்லும் போதே வந்து இப்படியெல்லாம் நம்ம சமூகத்தை வந்து கொச்சப்படுத்துகிறாங்க, இப்படி பேசுகிறான்னு பேசுனீங்கல்ல. இப்போ ஏன் அந்த இயக்கத்தில் உள்ளவங்களே கேட்கலானே? என்ன நீங்கள் முத்தார்கிட்ட போய் வந்து தேவர் என்பது பட்டம் சொல்லிட்டு வந்தீங்க, நம்ம சாதின்னு சொல்லிட்டு வாங்கன்னு ஏன் சொல்லலாம்? இதே அந்த சமூகம் அவர்கிட்ட கேட்கல. ஏன்னா நீங்கள் தான் வந்து தேவர் சமூகம் முறையே தேவர் சாதிங்கிறீங்க, அப்புறம் வந்து அங்கேயே என்ன பட்டம் சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு ஏன் கேள்வி வைக்கலாம்? இதே கரியாளம் பேசினா மட்டும் நிறைய பேர் வந்து ஏன் அவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு என்கிட்ட கேள்வி வைக்கிறீங்க. ஒரு சில பேர் வந்து அந்த முத்தார் எடுத்து இன்டர்வியூ பார்த்தோன்னா நான் சொல்ல விரும்பலை, சரியா? அதனால் வந்து ஏதோ வந்துட்டு உங்கள் இயக்கத்தை வளர்த்துருப்பாங்க. நான் மறுபடியும் நான் சொல்கிறேன், சரிங்களா? உங்களோட இயக்கத்தை வளர்ப்பதற்காண்டி அப்பாவி இளைஞர்களோட உணர்வை தூண்டாதீங்க தயவு செஞ்சு. மனுஷனாக பிறந்த எல்லாருமே இங்கே மனுஷன் தான், எல்லாருக்குமே ஒரு உணர்வு இருக்குது. இன்றைக்கி எங்கள் இளைஞர்கள் வந்து படித்து முன்னேறணும்னு நினச்சி போயிட்டுருக்குறான், சரியா? இன்றைக்கி காவல்துறை பாதிக்கப்பட்ட இளைஞர் மீது வந்து காவல்துறை வந்து வழக்குகள் வந்து போடப்பட்டதாக வந்து சொல்லுது. வெடியை போட்டது நிகழ்வு வச்சுருந்த அந்த விசேஷம் வச்சுருந்த ஆளுங்க பண்ண அட்டுழியத்துக்கு ஒன்றுமே இல்லாத இளைஞர் மீது வந்து காவல்துறை வந்து கை செஞ்சு கூட்டு போயிருக்கீங்க. அந்த இளைஞரை வந்து நீங்கள் விடுவிக்கணும். அதே போல் இதை தவறும் பட்சத்திற்கு இது மிகப்பெரிய அளவில் வந்து நாங்கள் ஊடகத்து வாயிலாகவும் சரி இல்லை இயக்கங்களை திரட்டியும் சரி மிகப்பெரிய அளவில் நாங்கள் போராட்டத்தை உருவாக்குறதுக்கான வேலையை மாவட்ட ஆட்சித்தலைவரை வந்து முற்றுகை போராட்டம் நடத்தக்கூடிய இது வந்து எஸ்பி அவர்களுக்கும் டிஎஸ்பி அவர்களுக்கும் தமிழக முதல்வர் அவர்களுக்கும் இது ஒரு வேண்டுகோளை நாங்கள் வந்து வச்சுக்கிறோம். தொடர்ந்து தென் மாவட்டங்களில் தேவேந்திர குல வேளா சமூக இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க. இப்போ ரீசெண்டாக திருநெல்வேலி நடந்த நிகழ்வோடு உங்களுக்கு தெரியும். வண்டியில் ஸ்பீடாக வாரன்னு கேட்டதுக்கு அந்த பையனை வந்து கொலை செய்யறதுக்கு முயற்சி பண்ணது உங்களுக்கு தெரியும். தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியும் இந்த மாதிரி அரங்கேறிட்டு இருக்குது. குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு சிலர் தொடர்ந்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. அவர்களை காவல்துறை இரும்பு குழம்பு முண்டு அடக்கணும். இப்படி நீ சின்ன சின்ன விஷயத்தை விடுறதா நாளைக்கு வந்து கொலையில் போய் முடியுது. ஏன்னா கொலை பண்ணிட்டா 3 மாதத்தில் வெளில வந்துடும், 6 மாதத்தில் வெளில வந்துடும், அசால்ட்டாக அந்த கொலை செய்கிறாங்க. அப்போ காவல்துறையே வந்து ஊக்குவிக்குதா அப்படின்ட்டு தான் எங்களோட கேள்வியாக இருக்குது. இந்த மக்கள் வந்து நிம்மதியாக வாழக்கூடாது. காவல்துறை சரியான நடவடிக்கை எடுத்தால் ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்க போகுது? இது வந்து காவல்துறை முழுக்க அங்கே இருக்கக்கூடிய ஒரு சில காவல்துறைகள் வந்து வெளியில் காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு உள்ள சாதிய அந்த எண்ணத்தை வச்சுட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு அந்த அழுக்க தொடங்க, சரிங்களா? நீங்கள் எந்த சமூக தலைவரை நேசிக்கிறீங்களோ அந்த சமூக தலைவரோட கொள்கையை நேசிங்க, அவங்களோட கொள்கைகளை பின்பற்றுங்க. அதை விட்டுவிட்டு அந்த வன்மத்தை காட்டாதீங்க. இப்படி தான் நீங்கள் நேசிக்கக்கூடிய தலைவர்கள் வந்து வன்மமாக இருந்தாங்களா மற்ற சமூகத்தின் மீது? காவல்துறைக்கு நாங்கள் ஒரு அன்பான வேண்டுகோள் வச்சுக்கிறோம். சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த வேட்டு போட்டு இந்த இளைஞர் மீது வந்து பட்டாசு போட்டாங்க இல்லையா, அந்த இளைஞர் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த வீடியோ ஃபுட்டேஜ் வந்து இதில் நாங்கள் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். அவர்கள் மீது நீங்கள் எஃப்ஐஆர் பதிவு செய்யணும். ஏன்னா அவங்க தான் வந்து இந்த பிரச்சனை உருவாக்குறதுக்கான வேலையை முன்னெடுத்திருக்காங்க. அவர்கள் மீது நீங்கள் வழக்கு பதிவு செய்யலான்னா இதை மிகப்பெரிய அளவில் மாவட்ட ஆட்சித்தலைவர் முற்றுகை போராட்டம் வந்து அந்த கிராம மக்கள் துணையோடு எங்கள் சமூக இயக்கங்களை ஒருங்கிணைத்து
மிகப்பெரிய அளவில் போராட்டத்தை நடத்துவோன்றதை இந்த காணொலி வாயிலாக வந்து நாங்கள் வந்து கேட்டுக்கிறோம். ஏன்னா தவறு செஞ்சது அவங்க இளைஞர், அவர் இசைக்கராஜா சொல்கிறாப்புல நாங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் முற்றுகை போராட்டம் நடத்த போகிறோம், நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறோம், போராட்டம் பண்ண போகிறோம்னு. நீங்களே வேட்டை கொண்டாந்து அப்பாவி மக்கள் மீது வந்து தூக்கி எறிவீங்க, நீங்களே அராஜகம் செய்வீங்க, அவங்க மேலே வந்து வழக்கு பதிவு செய்யணும்னு காவல்துறையிட்ட போராடுவீங்க. அப்போ மேற்கொண்டு பாதிக்கப்பட்டுட்டே போகணும். இதே உங்கள் பகுதியில் பண்ண ஏற்றுக்கிறீங்களா நீங்கள்? அதனால் மனசில் கொஞ்சமாவது ஈவு இறக்கங்கிறது வேணும். அதனால் வந்து இதை காவல்துறை வந்து முன்னெடுக்கணும்னு சொல்லிக்கிட்டு மெயினாக தேவேந்திரகுல வேளாண் சமூகத்தை சார்ந்த இளைஞர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, முதல்ல பாதிக்கப்படும் போது மட்டும் சமூக அமைப்புங்க, மீடியாங்க, வெங்காயங்கன்னெல்லாம் இங்கே தேடி வரக்கூடாது. உனக்கு ஒரு ஊரில் ஒரு பிரச்சனை நடக்கும்போது ஏதாவது ஒரு கட்சி ஏதாவது ஒரு இயக்கத்தில் சேர்ந்து பயணிக்க ஆரம்பி. இல்லைன்னா நீ இன்னும் அடிவிட்டு நீ சாகத்தான் போகிற. என்ன நான் தனியாக இருப்பேன், நான் பெரிய வெங்காயம் நினச்சிட்டு இருந்தேன்னா நீ இப்படி தான் அடிவிட்டு சாகணும். ஒன்று அரசியலாக பயணி, இல்லைன்னா சமூகமாக பயணி, ரெண்டில் எதுலையா ஒன்று இரு. அதை விட்டு கூமுட்டத்தனமாக நீ இன்னும் இப்படியே இருந்துகிட்டு இருந்தேன்னா இப்படி தான் நீ பாதிப்புகள் உண்டாக்குவ. அதனால் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு வழக்கறிஞர் இருக்கணும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஊர் குடும்பங்கள் வந்து ஒரு வழக்கறிஞர் வந்து ஊருக்காண்டி ஒரு வழக்கறிஞரை வந்து தேர்ந்தெடுத்து வைங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அந்த வழக்கறிஞர் வந்து நமக்காண்டி உண்மையாக இருக்கக்கூடிய வழக்கறிஞராக இருக்கணும். அது நம்ம சமூகத்தை சார்ந்த வழக்கறிஞராக இருக்கணுன்றதை கேட்டுக்கிட்டு நம்ம மக்களை அடுத்து ஒவ்வொரு கிராமங்கள்லையும் என்னென்ன விஷயத்தை முன்னெடுக்கணும், இது போன்ற பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம எந்த மாதிரி விஷயத்தை முன்னெடுக்கணுன்றதை அடுத்த காணொலியில் வந்து நான் பதிவு செய்கிறேன். அதனால் காவல்துறைக்கு மீண்டும் நான் சொல்லக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வெடியை வந்து அப்பாவி இளைஞர் மீது வந்து போட்ட அந்த இளைஞர் மீது காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கணும். தவறும் பட்சத்திற்கு இது மிகப்பெரிய அளவில் அந்த பகுதியில் வந்து முற்றுகை போராட்டம் நடத்தக்கூடிய வேலையை அனைத்து இயக்கங்களையும் ஒருங்கிணைச்சு அதை முன்னெடுப்புன்றதை இந்த காணொலி வாயிலாக ஒரு அன்பு வேண்டுகோளாக வச்சுக்கிறோம். சம்பந்தப்பட்ட இளைஞர்களை கைது செய்யணுன்றதை இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி.